நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்வம் விஜயகுமார். ரீசெண்டாக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணி தான் நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி சுக்கிர பெயர்ச்சி இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சிங்கிறது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனோட அம்சம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா, செல்வ கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், 16 வகை செல்வங்கள். இந்த காலகட்டத்தில் ஏன் சுக்கிர பயிற்சி பார்க்குறோம் அப்படின்னா, சுக்கிரன் என்ற கிரகம் தனுசில் மாறி நிற்கும்போது கூட சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனோட மொத்தம் 4 கிரகம் சேர்க்கை. இதை குரு என்ற தனக்காரகன் பார்க்கிறான். தனக்காரகன் அது மட்டுமா, செவ்வாய் நட்பு கிரகம், செவ்வாயின் 10ஆம் பார்வை. மொத்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய கிரக சேர்க்கை, நிறைய பாவங்கள் நடக்குது. முதல் பார்த்துருந்தோம், நிறைய கிரக சேர்க்கைகளில் தீய கிரகங்கள் சேரும்போது உலக அளவில் ஒரு மாறுதல், தவறான கொரோனா மாதிரி நடந்தது. நல்ல கிரகம் சேர்க்கும்போது அப்போ நல்லது நடக்க போகுது. அது இந்த ராசிக்கு என்ன பண்ண போகுது? அப்போ இந்த ராசிக்கு ஏன் இப்படி இப்போ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, சுக்கிரன் இல்லாமல், லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் ஒரு மனிதன் அவ்வளோ சிறப்பாக இயங்க முடியாது. வள்ளுவன் வாக்கு தான் எனக்கு நான் வருது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ பொருள் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக அனைவருக்கும் தேவை, வாழ்வதற்கு அடிப்படையாக தேவைப்படுது. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். இதில் இந்த சுக்கிர கடாட்சத்தில் சார் சொத்து சுகங்கள் எப்படி இருக்கும், குடும்ப சம்பந்தப்பட்ட சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கும், சுக்கிரன் கணவன் மனைவி இணைவு, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அந்யோன்யங்கள் இது எப்படி இருக்குது. அப்போ வேலை என்ற இடத்துல கம்ஃபர்டபுளாக இருப்பானா, கம்ஃபர்டபுள் அப்படின்னா சுக்கிரன். சார் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு பிராண்டிங் பண்ணிடுவேனா, ஒரு பாப்புலாரிட்டி வந்துடுமா, நானும் ஒரு பெரிய கடை வச்சு பெரிய லெவலில் வரணும்ல என்று ஒரு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ்களை நிச்சயமாக வருது. இல்லை சூட்சமாக ஒரே ஒரு விஷயம், பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு சிலருக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறவருக்கு சுக்கிரன் யோகம் இருந்தால் பிழைத்து விடுவார்கள். ஏன்னா சுக்கராச்சாரியார் அப்படிம்பாங்க. அதாவது சாகா லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட சுக்கிரனோட அருள் இருந்தால், புராண கதையில் சொல்லுவாங்க, சுக்கராச்சாரியர் மீண்டும் மீண்டும் பல பேர் உருவாகி வந்துடுவாங்க. அதுதான் இந்த இதில் நீங்கள் இந்த பயிற்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது. அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் கண்டிப்பாக போது முழுசாக பாருங்கள். ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வர துடித்து கொண்டிருக்கும் மீன ராசி. இந்த ராசிக்கு யோக பலனே இப்போ தான் வருதுன்னு சொல்லுவோம். பல சிக்கல்கள், தொல்லைகள் இருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. சார் மன நெருக்கடியிலேருந்து ஜெயிப்பானா, அதுக்கு ஒரு காலகட்டம் வந்திருக்குங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம், வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் 4 கிரகம் இணைவு. இந்த சுக்கிரம் இணைவு காலகட்டத்தில் அதை குரு பார்க்குது. முதல்ல கான்ஃபிடென்ட் வந்துடும். எது நிறை எது குறை, நம்மகிட்ட மைனஸ் என்ன, நம்மகிட்ட ப்ளஸ் என்ன தெளிவற்றும். நமக்கு நண்பன் யார், துரோகி யார் தெரிஞ்சிடும். இந்த புரிதலுக்கு பின் தைரியமாக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. முதல்ல யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, சார் பிஸ்னஸை முதல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது சார். இது ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுல அப்படியே ஒரு இதாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செலுத்துது. 10இல் 4 கிரகம் இருக்கின்ற நேரத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வருது. இதில் பெரிய முதலீடு பண்ணலாமா, கூட்டு வகையில் பண்ணலாமா, அது ஜாதகம் இண்டிவிஜுவலாக பார்க்கணும். ஆனால் செய்யும் இடத்துலேயே ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதை அப்படியே நீங்கள் எடுத்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில மாறுதல்கள் செய்ய வேண்டியது உண்டு. ஆக நல்ல விஷயங்கள், வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட செக்லிஃப்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது சார். இஎம்ஐ தொந்தரவு சார், இதெல்லாம் உங்களுக்கு தீர்வுக்கு வாய்ப்புண்டு. நல்ல கோல்டன் டைமுங்க, பிஸ்னஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. சார் வேலை எப்படி சார் இருக்குது, வேலையில் தான் நான் டெவலப் ஆவேனா. பொதுவாக 6ஆம் அதிபதி 10 சம்பந்தம், அதை 11ஆம் அதிபதி பார்க்குறார், 9, 10. அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா, முதல்ல ஒரு நல்ல விஷயம் சார், உங்களுக்கு வாய்ப்பாக வெற்றி கனியாக ஒரு வேலையில் ஒரு மாறுதல் உண்டு. உங்கள் மேலதிகாரிகளோ இல்லை அங்கே இருக்கிற கிளைண்ட்டுக்கிட்டையோ அங்கீகாரம் பெற போகிறீங்க. இத்தனை நாளாக என்ன பண்ணால் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத ராசி இந்த ராசி. 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சு 50 ரூபா கிடைக்கும். அதில் 2 திட்டு வேறு வாங்கிட்டு இருந்தீங்க. மனசுக்கு பிடித்த கௌரவத்தோடு வருகிற வாய்ப்பு. ஆனால் இது தற்காலிகமானது. அதை வாய்ப்பை பயன்படுத்திட்டு திருப்பி நார்மலாகிக்கணும். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வார்த்தைகள் மட்டும் கரெக்டாக பயன்படுத்தால் ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. சார் உங்களுக்கு ஒரு பணம், பெரும் பணம் வருகிற வாய்ப்புண்டு. ஒரு இடமாற்றம் ஏற்படுகிறது. வீடாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், மாறக்கூடிய வாய்ப்புண்டு. சங்கங்கள், சபைகள் இதில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு பொது காமனான பிளேஸில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற அம்சம் உண்டு. லேர்னிங் ப்ராசஸ், புதுசாக படிக்க போகிறீங்க. ஒரு சொல்லுவாங்க 60 வயசு என்னப்பா படிக்க போகிறேன். நிச்சயமாக யூடியூப், ஃபேஸ்புக் பழகுனீங்களா, அது படிக்கிறதானே.
அப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிற காலகட்டம் வந்தாச்சு. ஹெல்த் நேரத்தில் இந்த ராசிக்கெலாம் ஜீரணம் சம்மந்தப்பட்ட கேது பகவான் ஜீரண சக்தியை, குடல் சம்மந்தப்பட்டது, நோய் தொற்றுக்கள் இது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அது என்ன தான் பிரச்சனை, என்ன சரி பண்ணலாம், அது ஃபஸ்ட்டு கிடச்சாச்சு. இந்த ராசிக்கு நான் இப்போ எப்போயுமே சொல்கிறது, எண்ணெய் பொருட்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். இரவு நேரம் ரொம்ப லேட்டாக சாப்பிட முன்னாடியே சாப்பிட்ருங்க. இதெல்லாம் சுச்சமம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதோ, சொத்து சம்மந்தப்பட்டதோ, சுகஸ்தானம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இது நல்ல விஷயந்தான். திருமணம் நடக்குமா நடக்காதா? பொதுவாக 7ல் சனி பார்த்தா திருமணம் நடக்கலான்னு சொல்லக்கூடாது. 7ல் சனி பார்க்கும் பொழுது திருமணத்துக்கும் சனிக்கும் நல்ல விஷயந்தான். இப்போ சனி இருந்தால் நடக்காதுன்னா கடகராசிக்காரங்களுக்கும் சிம்மராசி திருமணமே இல்லை, 7 சனி தானே. திருமணம் கரெக்டாக ஃபைனலைஸ் ஆக லேட்டாக வரும், திடுதிப்புன்னு முடிகிற மாதிரி இருக்கும். அதில் தான் திருமண யோகம் உண்டு. திருமணம் ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி வந்திருக்கு. அப்போ ஒரு நல்ல வரனாக இருக்கும். ஆனால் இந்த வரன் பார்த்திங்கன்னா முதலே பார்த்த வரன் அந்த மாதிரி குழப்படிகள் இருக்கும். ஒரு தெரிஞ்சுக்கங்க, திருமண தேதிகள் போடும் பொழுது பெண்ணை மையமாக வச்சு பார்க்கணும். வளர்பிறை தேய்பிறைங்கிறது காலண்டரில் பார்க்குற வளர்பிறை பார்க்கக்கூடாது. பெண் ருதுவாகி வருகின்ற முதல் 14 நாள் வளர்பிறையும் அடுத்து 2வது 14 நாள் தேய்பிறையாக எடுக்கணும். இதுதான் சுச்சமம். இதை விட்டுட்டு மற்றது பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ரைட், உங்கள் ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து இந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக கொடுக்க முடியும். இதில் சூட்சமங்கள் ஹெல்த் வைஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆக உடல் எடையை மட்டும் பெருக்கி விடாதீர்கள் தயவுசெய்த நண்பர்களே. நல்ல காலம் பிறக்க ஒரு சுக்கிரன் கிரகம் ஒரு அவ்வளோ யோகத்தை கொடுத்துட்ருக்கார். இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. கடனிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் கிடைத்துவிடும். நல்ல நேரம் பிறந்து வந்துட்டன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.